சார் இப்போ நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த சம்மனை வாங்குறதுக்கு 2 மணி நேரம் வந்து சம்மன் கொடுக்க வந்த அதிகாரியை வந்து வெயிட் பண்ண வச்சார் அப்படின்ட்டு. அதுக்கான விளக்கமாக கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் அவர் ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங்கில் இருந்தாவும் அதனால் வந்து உடனே அந்த சம்மனை வாங்கிக்க முடியல அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் போட்ட ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அது கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்லாம் இல்லை, அவர் கூட குறிப்பிட்ட நபர்கள் இருந்தாங்க, அதனால தான் அது தள்ளி போடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தீங்க. அதை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் கார்த்தி, ஐ டெல். நான் அன்று முழுக்க காலை முதல் மாலை வரை நீதிமன்றத்தில் தான் இருந்தீங்க. அதை விட என்ன கொண்டாட்டம், திருவிழா. ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிய நபர் கூனி குறுகி நீதிமன்றத்தின் முன்பு நீதிக்கு தலைவணங்கி நிற்பதை பார்ப்பதை விட பேரானந்தம் வேண்டுமா? கண்டிப்பா. ஸோ அன்னைக்கு பார்த்தேன். அன்னைக்கு எடுத்த உடனே ஜட்ஜஸ் ஷவுட்டட். அதாவது உடனே வந்துருச்சு, காலையில குயிக்கா வந்துருச்சு மேட்ரு. வந்த உடனே லெட் இம் வெயிட், லெட் திஸ் மேன் வெயிட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாங்க. லெட் திஸ் மேன் வெயிட். கோர்ட்டோட பெயிலிஃப 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு. இதே டோனு, இதை விட இன்னும் லவுடு டோனு. ஹார்ஷாவே சொன்னாங்க, இன்னும் லவுடு டோனு. நான் கத்த விரும்பல. கோர்ட்டோட பெயிலிஃப 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு இந்த அதிகாரி. நோ அப்படின்னாங்க. அப்புறம் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஜான் சத்யன் அவர்கள் மிலாடுன்னு ஆரம்பிச்சாரு. நோ, இதான் பதில். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கல.